ونصلي على رسوله الكريم أما بعد எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வாழ்க்கையை அடியொற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், நாதாக்கள் நல்லோர்கள், புனிதமிகு சபையிலே குழுமிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட அருமையான மூமினீன்களே, நம்முடைய மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கலாசாலை 16 ஆண்டுகளாக இந்த மீலாது தொடர் சொற்பொழிவு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த விழா ஆரம்பத்திலே 2 ஊர் ஜமாத்தினர்களால் தொடங்கப்பட்டு இறுதியில் மதரசாவை இதை நடத்தி கொள்ள வேண்டும் என்று மதரசாவின் பக்கம் திரும்பிவிடப்பட்டு அந்த சுமையை எங்கள் ஜாமியாவினுடைய முதல்வர் ஏற்று ஒற்றை மனிதராக லட்சங்களுக்கு மேல் செலவாகக்கூடிய இந்த விழாவை தங்களுடைய உடல் சக்தியை மீறி தனவந்தர்களிடத்திலே, சமுதாய புறவர்களிடத்திலே சென்று இந்த விழாவுக்காக அவர்கள் நன்கொடைகளை பெற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், இது அவர்களுடைய ஒற்றை மனிதனுடைய உழைப்பு என்று. அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் கொடுக்க வேண்டும். இன்னும் நிரம்ப காலம் இந்த ஜாமியாவினுடைய முதல்வராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அன்னார் இருக்க அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்கிறேன். கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு தனித்துவ மனிதராக இருக்கின்றார்கள். தனித்துவம். எல்லா நபிமார்களையும் நீங்கள் வரலாறை நீங்கள் பார்த்தீர்களேயானால், ஒரு நாட்டிற்கோ, ஒரு இனத்திற்கோ, ஒரு மொழிக்கோ, ஒரு மாநிலத்திற்கோ நபிகளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஏனைய நபிமார்கள். ஒரு நபி வாழ்ந்திருக்கவே மற்றொரு நபி வேறு இடத்தில் வாழ்ந்து கொண்டு இறைப்பணி செய்து கொண்டிருப்பார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு, இனம், மொழி, தேசம் அனைத்தையும் கடந்து அகில உலகிற்கும் நபியாக அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தான். அதனால்தான் நாம் ஒரு தனித்துவமான உம்மத்தாக நாம் மாறி இருக்கின்றோம். காரணம் என்ன? ஒரு தனித்துவமான நபியை பெற்ற பரக்கத்தினால். அருமையான பெருமக்களே, அனைத்து வஸ்துக்களுக்கும் நபி. வெறும் மனித ஜின் வர்க்கம் மட்டுமல்ல, ஒவ்வொரு பொருளுக்கும் பெருமானார் நபியாக இருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர் முஹம்மது பின் இஸ்ஹாக் கூறுவார், பெருமானார் நபியாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பு ஒரு செய்தியை சொல்கிறார். கான இதா ஹரஜ லிஹாஜதிஹி அபஅத அனில் புயூதி வ யக்தி இலா ஷிஆபின் பைன ஜிபாலி மக்கத வ புதூனி அவுதியதிஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மனித வசிப்பிடங்களை கடந்து காடு மலைகளுக்கு சென்று அங்கு சுயதேவை கழிப்பார்கள். அப்படி செல்லுகின்ற போது ஃபலா யமுர்ரு ஹஜரும் வலா ஷஜர், பெருமானார் எந்த ஒரு
கற்களையோ மரத்தையோ கடந்து செல்ல மாட்டார்கள். அந்த கற்களும் மரங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று மரங்களும் கற்களும் சொன்னன. பாருங்கள், மரம் சலாம் சொல்லி இருக்கிறது, கற்கள் சலாம் சொல்லி இருக்கிறது. இது அதோடு மட்டும் நம்ம நிறுத்திட முடியாது. அல்லாஹ்வின் தூதரே என்று அழைத்திருக்கின்றன. இதுல என்ன தெரியுது? அனைத்து வஸ்துக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் கண்டு வியந்த ஒரு அதிசயத்தை பதிவு செய்வார்கள். ஒருமுறை நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் சென்று கொண்டிருந்தேன் மக்கமா நகரிலே. ஃபஹரஜனா ஃபீ பஅதி நவாஹிஹா, மக்காவிலே ஒரு தெருவிலே நாங்கள் சென்ற போது ஃபமா இஸ்தக்பலஹு ஜபலு வலா ஷஜருன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மலையும் எந்த ஒரு மரமும் எதிர்பட்ட அனைத்து மரமும் மலைகளும் என்ன சொன்னது தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகுக. பாருங்கள், இதை நான் பார்த்தேன், இதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார்கள். செய்தனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. யோசித்து பார்க்க வேண்டும். அனைத்து படைப்புகளுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். தனித்துவமான ஒரு நபி, தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு நபி, மகோன்னதமான ஒரு நபி, மகத்துவமான ஒரு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்கவர்களே, கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிற்கு மட்டும் அழகுக்கு அழகு சேர்க்க வந்தவர்கள் அல்ல. அந்த சுவனத்திற்கு அழகே பெருமானார் தான். சுவனத்திலே பாலாறுகள் ஓடும், தேனாறுகள் ஓடும், கண் அழகிகள் என்ற ஊரில் ஈன்கள் இருப்பார்கள். மனிதனுக்கு அறுசுவை உணவு, சுவை மிகுந்த பானங்கள், அவன் நாடிய ஆசைப்பட்ட அனைத்து வசதிகளும் இருக்கும். ஆனால் அந்த அனைத்து அழகிற்கும் அழகு சேர்க்கக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை நாம் புரிய வேண்டும். பெருமானார் மட்டும் சுவனத்திற்கு செல்லாது இருந்தால், ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்வோமே, அது சுவனமே அல்ல, அதுக்கு வேறு பேர் வைத்துக் கொள்ளலாம். பெருமையானவர்களே, காக்கா அல் அவுசி என்ற ஹதீஸ்களை வல்லுநரிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்க சொர்க்கத்தை பத்தி பேசுங்க, அதுல உள்ள நல்ல ஒரு அம்சத்தை பத்தி பேசுங்க. அதை கேட்டோன்னு எல்லாத்துக்கும் சொர்க்கம் போகணும்னு ஆசை வந்துடும். குல்லமா ஷைஅன் அனில் ஜன்னா யஷூக்குனா இலைஹா, எங்கள் மனங்களை கவரும்படி சுவனத்திலே உள்ள உயர்ந்த ஒரு அதிசயத்தை பற்றி சொல்லுங்கள், அதை கேட்டாலே நம்ம போகணும்னு ஆசை வந்துடணும். அப்ப காக்கா அல் அவுசி சொல்கிறார், ஒன்றே போதும், இந்த ஒரு நியமத்து போதும். ஃபீஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே முஹம்மது இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சுவனத்தில் கண்ணழகிகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளலாமே. அறுசுவை உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மாட மாளிகைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என் கண்மணி நாயகம் அங்கே இருக்கிறார்கள், அது போதும். அவர்கள் தான் சொர்க்கம். அந்த சொர்க்கம் மட்டும் சோனத்தில் செல்லாவிட்டால் அந்த சொர்க்கத்துக்கு வேற பேர் வச்சுக்கலாம். அதை சொர்க்கம் என்று அதை அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லாமல் ஆகிவிடும். சொர்க்கம் என்பது ஒரு கிரீடம் என்றால், அந்த கிரீடத்திலே பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த மாணிக்கங்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்னு வர்க்கத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹ் நபியாக அனுப்பி வைத்தான். ஏன் அது மட்டுமா? ஒவ்வொரு வஸ்துக்களும் பெருமானாரை நேசிக்கின்றன. நாம நினைக்கிறோம், நான் ரசூல்லா மேல அன்பு வச்சிருக்கேன், ரசூல்லா மீது அவர் அன்பு வச்சிருக்காரு, இவர் அன்பு வச்சிருக்கிறார்
நபிகளாரின் மீது நான் அவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஆனால் அதைவிட ஏனைய படைப்புகள், மிருகங்கள், மரங்கள், கற்கள் எவ்வளவு பெருமானாரின் மீது பேரன்பு வைத்திருக்கின்றன தெரியுமா? கண்ணியமானவர்களே, அத்துரருல் காமினா ஃபி அயானில் மிஅத்தி சாமினா என்ற கிதாபிலே இப்னுல் ஹஜர் அஸ்கலானி சொல்லுவார்கள், மங்கோலியர்களுடைய அரசர்களில் ஒருவன் கிறிஸ்துவனாக மாறிவிட்டானாம். கேளுங்கள், வரலாற்றிலே பதியப்பட்ட உண்மை சம்பவம். அந்த கிறிஸ்துவ மங்கோலிய அரசனை சந்திப்பதற்காக பாதிரியார்கள் வருகிறார்கள். அவனை வாழ்த்தி அவனை சந்தோஷப்படுத்தும் விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு பாதிரியார் அந்த சபையிலே பெருமானாரை இழுத்தும் பழித்தும் பேச ஆரம்பிக்கிறார். அங்கிருந்த ஒரு பாதிரியார், அந்த அரசவையிலே நடந்த ஒரு நிகழ்வு, அருமையான பெருமக்களே, அந்த அரசவையிலே ஒரு நாய் ஒன்று கட்டப்பட்டு கிடக்கிறது. அந்த நாய் பெருமானாரை விமர்சனம் செய்து பேசக்கூடிய அந்த பாதிரியாரை பார்த்து குறைக்க ஆரம்பிக்கிறது. அவன் விமர்சனத்தை கூட்ட கூட்ட அந்த நாயினுடைய சப்தமும் அதிகரிக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த நாய் தன் கழுத்தில் இருந்த சங்கிலியை அறுத்து கொண்டு வந்து அந்த பாதிரியார் மேல் ஏறி பராண்டி விடுகிறது. அங்கிருந்தவர்கள் எல்லாம் அந்த நாயை உடனே பிடித்து பாதிரியாரையும் பிடித்து விலக்கி விட்டு திரும்பவும் அந்த இரும்பு சங்கிலியில் அந்த நாயை கட்டி போடுகிறார்கள். அந்த பாதிரியாருக்கு ஒரு மாதிரியா ஆயிட்டான், என்னடா இது நாய் பிராண்டிருச்ச. உடனே அவன் சமாளிச்சான், நாய் தானேங்க, நாயும் சாதாரணமாக மனுஷனை பார்த்து குலைக்கிறது சகஜமான விஷயம், அது ஏதோ என்னைய பார்த்து குலைச்சி கடிக்க வந்திருக்கு, இது யாரும் பெருசாக நடத்திக்காதீங்க, என் பேச்சை கவனிங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் பேச ஆரம்பிக்கின்றான். அவன் பேச்சு முழுவதும் பெருமானாரை மட்டப்படுத்துவதிலே தான் போய்க் கொண்டிருக்கிறது. திரும்பவும் அந்த நாய் குறைக்க ஆரம்பிக்கிறது, துள்ள ஆரம்பிக்கிறது. சங்கிலியை அறுத்து கொண்டு அந்த நாய் வேகமாக வந்து பாய்ந்து அந்த பாதிரியாரின் குரவலையை கடித்து தலையை தனியாக எடுத்துவிட்டது. தலை தனி, முண்டை வேற தலை வேறன்னு ஆயிடுச்சு. அருமையான பெருமக்களே, துரருல் காமினாவிலே இப்னுல் ஹஜர் சொல்கிறார்கள், அந்த நாய் அந்த பாதிரியாரை பெருமானாரை இழுத்து பழித்து பேசிய அந்த பாதிரியாரின் கழுத்தை துண்டித்த அந்த நாயை பார்த்து 40,000 மங்கோலியர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். எத்தனை ஆயிரம் பேர்? 40,000 பேர். நம்மளால ஒரு 4 பேர் முஸ்லீமாக்க முடியுதா? ஒரு 4 பேரை நம்ம முஸ்லீமாக, நம்ம சொல்ற பரம்பரை முஸ்லீம் அப்படி இப்படின்லாம் சொல்றோம், ஒரு 4 பேரை நம்மளால முஸ்லீமாக்க முடியுதா? பெருமானாரின் மீது பேரன்பு கொண்ட நாய் 40,000 மங்கோலியர்களின் இஸ்லாத்திற்கு காரணமாக மாறியது. அருமையான பெருமக்களே, இந்த பெருமானாரின் பேரன்பு என்னவெல்லாம் சாதிக்கும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள். 40,000 பேருக்கு உடைய இஸ்லாத்திற்கு ஒரு நாய் காரணமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பார்க்கணும், பாருங்க. காரணம் பெருமானாரின் மீது முஹப்பத். பெருமானாரின் மீது அன்பு குறைகின்ற போது அங்கு வெறுப்பு விலக்கப்படும். அங்கு இதே நீங்க
நீங்க நல்லா பாருங்க, 30-40 வருஷத்திற்கு முன்னாடி இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இருந்த மரியாதை என்ன? என்னைக்கு இவனும் மீளாது கூடாது, மௌலிது கூடாது, பெருமானார் மீது அவ்வளோதெல்லாம் வேண்டாம், அவர் ஒரு சாதாரண மனிதர், இப்படிலாம் இழுத்தும் பழித்தும் பேசக்கூடிய ஒரு அரைகுறை மதிகொண்ட கூட்டம் என்று உருவானதோ அன்றுதான் இந்த சமுதாயத்தின் மீது தீவிரவாத பழி, இவனோ தீவிரவாதிகள், இவனோ வெடிகொண்டு வைப்பானோ, அது செய்வானோ இது செய்வானோ என்ற அத்தனை அசிங்கங்களையும் இந்த சமூகம் தாங்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த அசிங்கங்கள் இது போன்ற நல்ல மஜ்லிஸ்களால் துடைத்தெறியப்பட்டு கொண்டிருக்கின்றன. அருமையான பெருமக்களே, நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமானார் தனித்துவமான ஒரு நபி, எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த மோஜிசாவை அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த மோஜிசா. இதை கேட்டா உங்களுக்கு சில கேள்விகள் வரும். அஷ்ஷிஃபா ஃபி தாரீஃபில் முஸ்தஃபா, பெருமானாரை பற்றி அற்புதமாக பெருமானாரை புகழ்ந்து குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் மறக்க முடியாத வரலாற்று சான்றுகளோடு பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாமா காலி இயாத் ரஹிமஹுல்லாஹ். ஒவ்வொரு ஆலிமுடைய கையிலே இருக்க வேண்டிய கிதாபு அஷ்ஷிஃபா ஃபி தாரீஃபில் முஸ்தஃபா எழுதி வச்சுங்க. ஒரு போனுக்கு ரீசார்ஜ் பண்ற காசு தான் ஒரு 400-500 ரூபா இருக்கும், அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆலிமுடைய கையிலும் இருக்க வேண்டிய கிதாபு. அதிலே காலி இயாத் சொல்லுவார்கள், எல்லா மோஜிசாக்களையும் அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்தான். உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், ஈசா நபி இஹ்யாவுல் மௌத்தா, மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குனாங்களா இல்லையா? குர்ஆன் பேசுதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் யாரையாவது மௌத்தானவங்களை ஹயாத்தாக்கி இருக்காங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை நீங்க பாருங்க. மௌத்தானவங்களை ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக்கி இருக்காங்களா? சந்திரனை பிளந்தது, மரம் சலாம் கூறி பணிந்து நின்றது. இன்னைக்கு கூட புகாரியில மகாசில ஹைபரிலே விஷம் தோயப்பட்ட ஆட்டுடைய சம்பவம், ஆட்டு இறைச்சி பேசியது, யார ரசூலல்லாஹ் கது சும்மத்து ஃபிய, என்னிலே விஷம் வைக்கப்பட்டிருக்கின்றது. காலியால் சொல்லுவார், இதுவும் செத்த ஒரு ஆடு உயிரோடு பேசியதற்கு சமம், இஹ்யாவுல் மௌத்தாவில் இதுவும் கட்டுப்படும் என்கிறார் காலி இயாத் ரஹிமஹுல்லாஹ். செத்த மனிதரை ஈசா நபி ஹயாத்தாக்கினார்கள், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக்கி இருக்கிறார்களா? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அப்படி நம்ம உயர்த்தி பேசுறோமே. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது புகாரிலேயோ முஸ்லிம்லேயோ வேற ஏதேனும் ஒரு வரலாற்று கிதாபில் இதை காட்ட முடியுமா? காலியால் சொல்கிறார், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ரிவாயத்து, காலியால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ரிவாயத்தை எடுத்து சொல்லுகிறார். மதீனாவிலே, மதீனமா நகரிலே ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு கிழவி ஒன்று இருந்தார். ஒரு கிழவி. அந்த கிழவிக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான், வாலிப பையன். அந்த கிழவிக்கு வேறு சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. அந்த கிழவிக்கு ஒரே ஆதரவு அந்த வாலிப பையன் மட்டும்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த இளைஞன் மௌத்தாகிவிட்டான், அந்த இளைஞன் மௌத்தாகிவிட்டான், அவனுடைய ஜனாசாவை, இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி நடக்குது, அதையும் சொல்லுகிறேன். அந்த ஜனாசாவை நாங்கள் கட்டிலே கிடத்தி ஜனாசாவுடைய முகத்திலே நாங்கள் துணியை போட்டு மூடிவிட்டோம். அவன் மௌத்தாகி விட்டான் என்பது 100% உறுதியாகிவிட்டது. ஜனாசா கட்டில போடப்பட்டு முகம் மூடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கிழவி ஒரு வார்த்தை சொன்னால், அழுது கூக்குரலிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு முறையீட்டை வைத்தால், அல்லாஹும்ம
இன் குன்த தஅலமு அன்னி ஹாஜர்து இலைக்க வ இலா ரசூலிக்க, யா அல்லாஹ், உனக்கு தெரியும், நீ அறிவாய், இந்த விஷயம் சத்தியமானது ரப்பே. நான் உனக்காகவும் உன் ரசூலுக்காகவும் நான் ஹிஜ்ரத் செய்தேன். நம்ம என்ன சொன்னுச்சு? உனக்காகவும், சொல்லுங்க, ரசூலுக்கு. நல்ல வேலை, இப்ப உள்ள பயலுவோ அப்ப இல்லை. அந்த அம்மாவை முஷ்ரிக் கூட்டத்தில் சேர்த்திருப்பாங்க. அது இப்படி ரசூலுக்காக செய்ய முடியும்? ஹிஜ்ரத் என்பது இபாதத்தாச்சே, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்ல. எப்படி இந்த அம்மா ரசூலை போய் தேய்ச்சின்னு அதுக்கு அந்த சஹாபிக்கே குஃபர் பத்வா கொடுத்துருவானோ? இப்போ உள்ளவனும் அப்ப இல்லை, அல்லாஹ் காப்பாத்துவான். அந்த அம்மா சொல்லுது, உனக்காகவும் உன் ரசூலுக்காகவும் நான் ஹிஜ்ரத் செய்தேன், இதை நீ அறிவாய், இது சத்தியம். ரஜாஅன் அன் துஈனனி அலா குல்லி ஷித்தா, இந்த ஹிஜ்ரத் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும் என்று நினைத்துத்தானே ரப்பே நான் ஹிஜ்ரத் செய்தேன். என் இறைவா, ஃபலா தஹ்மிலன் அலைய ஹாதிஹில் முஸீபா, ஒரே ஒரு ஆதரவு தான் என் மகன், அவனை விட்டா எனக்கு சொந்த பந்தம் இல்லை, நான் அனாதை நாதியற்றவளாகி விடுவேனே, இந்த சோதனையை என் மீது சுமர்த்தி நீ பார்க்க வேண்டும் என்ற ஆசையா ரப்பே அப்படின்னு அந்த அம்மா ஒரு துவா ஒன்று கேட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமா பரிஹனா அன் கஷஃப சௌப, அந்த ஜனாசா கட்டில்ல கிடக்கு, அந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர கூட இல்லைங்க. அந்த இளைஞர் தன் முகத்திலே இருந்த துணியை விளக்கினார். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, துணியை விளக்கியது மட்டுமல்ல, சந்தோஷத்துல அந்த அம்மா சோறாக்கி கொடுத்துச்சு, நாங்க அவர் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போனோம் அப்படிங்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். நீங்க புரியணும், இது எப்படி ஒரு மோஜிசாவா மாறும்? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நடந்ததானே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு இறைநேசர்களுடைய கராமத்தும் அந்த ரசூலுக்கு மோஜிசா தான். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? அன்ன குல்ல கராமத வலியின் ஃபஹுவ மோஜிசத்துன் லின்னபி, ஒவ்வொரு இறைநேசருடைய கராமத்தும் அந்த நபிக்கு மோஜிசா. ஏன் அந்த கராமத்து வெளிப்படுகிறது? அந்த ரசூலின் மீது அவர் வைத்திருந்த அந்த பேரன்பு, அந்த ரசூலின் மீது அவர் கொண்டிருந்த அந்த காதல், ரசூலை அவர் பார்த்த விதம், ரசூலை பின்பற்றிய விதம், ரசூலோடு இருந்த நெருக்கம், தொடர்பு, அதுதான் அவருக்கு விலாயத்துடைய தரஜாவை பெற்றது, இந்த கராமத்திற்கும் காரணமானது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அந்த மோஜிசாவை வெளிப்படுத்தாவிட்டாலும் தன் உம்மத்திலே உள்ள ஒரு இறை நேச செல்வியின் மூலமாக பெருமானார் இந்த மோஜிசாவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் பெருமானார் எவ்வளவு பேராற்றல் மிக்கவர்கள்! அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட நபியின் உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். பாருங்க, நம்முடைய விலைப்பட்ட நேரங்களை இந்த சபைக்காக நாம் கொடுத்து, நாம் தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்து பல வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் இங்கு வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேர் அன்பையும் ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் இந்த அன்பை, பெருமானாரின் மீது நாம் வைத்திருக்கின்ற இந்த அன்பை அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நாளை மறுமையிலே நமக்கு மிக உயர்ந்த நன்மைகளில் ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய இன்றைய சொற்பொழிவாளராக அமீருல் உலமா ஹாஜா மொயினுதீன் ஹசரத் பாக்கவி வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய மிஸ்பாவுல் ஹுதாவில் ஒரு வருடம் ஓதியவர்கள். அந்த விதத்திலே அவர்கள் மிஸ்பாஹி குடும்பத்தில் ஒருவர் தான். மிஸ்பாஹீன்களில் இல்லாவிட்டாலும் மிஸ்பாஹி குடும்பத்தில் ஒருவர். அது மட்டுமல்ல, வயநாட்டிலே, கேரளா வயநாட்டிலே அந்த மலைச்சரிவிலே ஏற்பட்ட அந்த பேரழிவிற்கு ஹசரத் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே நிதி திரட்டி 15-20 வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பள்ளிவாசல் திறப்பு விழா நடந்துச்சு.
ஹசரத் உங்களை பற்றி மலையாளி மாணவர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அப்பையிலேருந்தே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க ஹசரத்தை பார்க்கணுன்னு. இன்னைக்கு அவங்க தான் பயான்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜமாத்துல் உலமாவிலே பல்வேறு புரட்சிகள், யாரும் கனவுல கூட நினைக்க முடியாத பல்வேறு புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் அவர்கள் மூலமாக சமுதாயம் பல நன்மைகளை அடைய வேண்டும் என்று நான் துஆ செய்து கொள்கிறேன். ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.